ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோன்னு கேட்கணுமே நீங்கள். என் ஒய்ஃப் வந்து ஏஇ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஇ கூட ஃபெயில் ஆகிட்டா கூட இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆனால் கூட எனக்கு போதும். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிப்ஸு சொல்லி தரலாம். சரியா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டு கொண்டு தருவாங்க. சரியா? அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீ வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது. ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு காய்ஸ், ஓஎம்ஆர் ஷீட்னா என்னன்னே தெரியாமல் எக்ஸாம் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓஎம்ஆர் ஷீட்னா என்ன? ஓஎம்ஆர் ஷீட்னா கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் தருவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீ வந்து ஆன்சர் ஷீட் அதில் தான் நீ வந்து ஃபுல் ட்ராப் மட்டும் தான் வைக்கணுமே தவிர அதில் எழுதவோ கிறுக்கவோ கூடாது. அவங்களே ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஆமாம், அவங்க அப்பா யூனிவர்சிட்டி போனது. நீ தானே ஆன்சர் ஷீட் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ஆன்சர் ஷீட்டு தர மாட்டாங்க. அதில் நீ ஆன்சர் எழுதணும். அதில் நீ வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணணும். அதுதான் உன்னோட மார்க். ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன். இல்லை தெரியும். காலேஜில் நான் எப்படி எழுதுறேன் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் தெரியும். அவங்கள எல்லோரும் நான் கீழே டேக் பண்ணுறேன். அவங்களும் யூடியூபர் தான் நினைக்கிறேன். அவங்களே டேக் பண்ணுறேன். அவங்களுக்கு நீங்கள் அவங்க பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் போகிறாங்க, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஓகே, எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், ஏஇ ஆகிறோம். ஓகே, இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். பாய்.